ஹாய் காய்ஸ், நான் சாம்பவ்யா. நாம் நேற்று நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்தோம். அது ஒரு சின்ன படம் பார்த்தோம். இப்போ நம்ம உண்மையிலேயே ஃபுல் பாட்டும் பார்க்க போகிறோம். அதுவும் 1 பேஜ் ஃபுல்லாக கொஷின் தான் எழுதி வச்சுருக்கோம். பார்ப்போமா எங்கள் அப்பா எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா முதல்ல. ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சாம்பவ்யா, சூப்பராக இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்களுக்கு தான் எப்பயே தெரியுமே, எப்போ பார்த்தாலும் நல்லா தான் இருப்பேன். வெரி குட்ரா, சூப்பர் சூப்பர். சரி, என்ன பிளான், என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு உங்களுக்காக எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன் தெரியும். கொஸ்டின்ஸா? காலையிலேருந்து உட்காந்து நோட்டில் எழுதிட்டு இருந்தது எல்லாமே இப்போ பேசுறதுக்கான கொஸ்டின்ஸ் தானா? கலக்குங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? 8 கொஸ்டின்ஸ். 8 கொஸ்டின். என் ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து யோசிச்சு எழுதின கொஸ்டின்ஸ். யோசிச்சு 2 பேர் சேர்ந்து 8 கொஸ்டின் எழுதிட்டீங்களா? வாவ். நான் ஒரு 4 கொஸ்டின், அவ ஒரு 4 கொஸ்டின். சரி சூப்பர். 8 கொஸ்டினுக்குமே என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏதாவது ஒன்று மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஓகே. லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் கேட்கவா, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் கேட்கவா? ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் கேளுங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தான். பணம் மரத்தில் வளர்ந்தா நீ என்ன செய்வ? பணம் மரத்தில் வளர்ந்தா நான் என்ன செய்வேன்? சூப்பர் கொஸ்டின்ல. ஜாலியாக இருக்கும், வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நிறைய காசு இருக்கும், அப்பப்போ பறித்து போய் நம்ம கொடுத்து ஜாமான் வாங்கிக்கலாம் இல்லையா? ஓகே. ஆனால் ஆக்சுவலாக முதல்ல பணம் மரத்தில் வளராது. ஆனால் ஒருவேளை வளர்ந்தா சரி, ரைட். முதல்ல பணத்தை மரத்தில் வளருதுன்னா நான் அந்த மரத்துலேருந்து பிச்சுட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த மரத்தில் பணம் வளருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக? அதனால் எல்லாத்தையும் நான் பிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த மரத்துலேருந்து பணம் வளருமான்னு பார்ப்பேன். ஆமாம், அது கரெக்டான பாயிண்ட் தான். கரெக்டு தானே? ஆனால் அப்படி தானே யோசிப்போம். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது எல்லாத்தையும் பிச்சு வச்சுருவோம், திருப்பி வளரும், திருப்பி பிச்சு வச்சுருவோம், திருப்பி வளரும், நிறைய பணம் அப்படி சேர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தோணும் இல்லையா? கரெக்ட். நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது உனக்கு வந்துச்சு இல்லையா இந்த கொஸ்டின்? இதே மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. பணம் மட்டும் மரத்தில் காய்ச்சிச்சின்னு சொல்லுவோம். பணம் மட்டும் மரத்தில் காய்ச்சிச்சின்னா நம்ம அதை நிறைய பிடுங்கி நம்ம வேண்டியதெல்லாம் கடையில் போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் வளர்ந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் மரத்தில் பணம் காய்க்காது. கரெக்டாக? மரத்தில் பணம் வளராது. சரி, ரைட். இப்படி பணம் மட்டும் மரத்தில் வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் சொசைட்டியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு மரத்தில் பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வைப்போம். சரியா? இப்படி வளர்கிற பணத்தை நான் போய் கொஞ்சம் எடுத்துப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் போய் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. மரம் தானே வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்படி போய் எல்லாருமே போய் பணத்தை எடுக்க எல்லாருமேக்கும் பணம் கையில் இருக்கும். கரெக்டாக? ஆனால் அந்த பணத்தை கொண்டு போய் ஏதாவது ஜாமான் வாங்கணும், ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை விற்கிறதுக்கு அங்கே கடைக்காரங்களே இருக்க மாட்டாங்க. கடைக்காரங்க எது கடை வச்சுருக்காங்க? காசு சம்பாதிக்க. காசு தான் மரத்தில் வளருதில்ல. அப்புறம் எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வண்டியில் காலையில் நெஞ்சு போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் வச்சு விற்று அதுக்கு காசு வாங்கி திருப்பி இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? எல்லாருக்குமே மரத்துலேருந்து காசு வந்துருச்சுன்னா இது எதுவுமே பண்ண வேண்டாம்ல. அப்போது பணம் மரத்தில் காய்ச்சாலும் சரி, ஃப்ரீயாக கிடைச்சாலும் சரி, புரியுதா? அதுக்கு வேல்யூ இல்லை. நம்ம ஒரு வேலையை செஞ்சோம், அதுக்கு ஒரு பணம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மணிக்கு வேல்யூ இருக்குது. ரெண்டாவது, எல்லாரும் அவங்கவுங்க தெரிஞ்ச வேலையை செஞ்சு பணத்தை சம்பாதிப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காதுல்ல. அப்பனா அங்க கடைக்காரர் இல்ல, அப்ப நாம எப்படி ஃபுட் வாங்க முடியும்? அதான் கரெக்ட். அது பணத்துக்கே வேஸ்ட். பணமே இருந்தும் வேஸ்ட் தான். கரெக்ட். இப்போது பணம் சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு, ஃபுட்டுக்கு தான். ஃபுட்டு வாங்குறதுக்கான கடையே இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும்? கரெக்ட். அதுதான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மூலிமா நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. அப்போ எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எல்லா ஆட்கள் இருப்பாங்களா? இப்போ சாம்பவியாவுக்கு நல்லா படிக்க தெரியும், பேச தெரியும் அப்படின்னா சாம்பவியா டீச்சிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ எனக்கு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் தெரியும் அப்படின்னா நான் மார்க்கெட்டிங் வேலையை பார்க்கலாம். ஒரு டெய்லர் இருக்காங்கன்னா அவங்க தைக்க தெரியும்னா அவங்க டெய்லர் வேலையை பார்க்கலாம். ஒரு கொத்தனார்னா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலையை, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்ப்பாங்க. மற்றவங்க அவங்க பார்க்குற வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்க.
புரியுதா? அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம், அதுக்கான சம்பளத்தை நம்ம வாங்கிப்போம். அப்போ உலகத்தில் எல்லாமே கிடைக்குமா? எல்லா வேலை பார்க்குறதுக்கும் அவங்கவுங்க ஆட்கள் இருப்பாங்க, எல்லா ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சரியா? அப்போது இன்னோவேட்டிவான விஷயங்கள், புதுசாக சில விஷயங்கள் எல்லாமே உருவாகிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மொபைல் ஃபோன்லாம் இல்லை, கரெக்டாக? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஃபோன் சொல்லுவோம், மஞ்சள் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும். நம்ம காயின் கொடுப்போம், அது நம்ம எடுத்து அதை பேசுறது தான். கரெக்ட். ஒரு 1 ரூபி காயின் அது உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த ரிசீவர் எடுத்து காதில் வச்சு நம்ம ஒரு 60 செகண்ட் பேச முடியும். 60 செகண்ட்? ஆமாம், 60 செகண்டுக்கு 1 ரூபி. அந்த 1 ரூபி 60 செகண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு 1 ரூபி போட்டால் அது அகைன் இன்னொரு 60 செகண்ட் கிடைக்கும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன் கிடையாது. நாங்கள் இமீடியட்டாக ஏதாவது ஷேர் பண்ணணும்னா டெக்ஸ்ட் பண்ண முடியாது, இமேஜ் சென்ட் பண்ண முடியாது. அப்பனா எனக்கு டவுட். ஓகே, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு 100 நிமிஷம் பேச முடியும். 100 நிமிஷம் பேச முடியும். எவ்வளோ பணம் கொடுக்குறோமோ அவ்வளோ நிமிஷம் பேச முடியும். மீட்டர் மாதிரி அங்கே அப்படியே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பார்த்தோம், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நீங்கள் மொபைலு இந்த மாதிரி கேட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு முக்கியமான டவுட், 1 ரூபாய் கொடுக்குறோம்ல, அப்புறம் அந்த பர்சனுக்கு எப்படி ரீச் ஆகுறது அவங்களுக்கு தெரியும்? எப்படி அவங்களுக்கு ரீச் ஆகுறது தெரியும்? அதுதான் முக்கியமான. அதுதான் வயர் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஃபோனுக்குமே வயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெலிஃபோன் கனெக்ஷன். ஓகே, ஆனால் இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறோம், இப்போ அங்கே இருக்காங்க, அங்கே இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பேச முடியுமா? எந்த நாட்டுக்கு வேணால் பேசலாம். சரி, அமெரிக்காவில் எக்ஸாம்பிளுக்கு கசின் அமெரிக்காவில் இருக்கான்னு வச்சுப்போம். நான் அந்த டெலிஃபோனில் பேசுகிறேன், 1 நிமிஷத்துக்கு பேசுகிறேன். எப்படி அந்த சிக்னல் அங்கே போகும்னு தெரியும், ஆனால் எப்படி அந்த பர்சனுக்கு கால் வருதுன்னு எப்படி தெரியும்? நம்பர் போகும். இப்போது அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் உனக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி அங்கே ஒரு ரிசீவர் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் இங்கே டயல் பண்ணிங்கன்னா அங்கே கால் போகும், அவங்க எடுத்து பேசுவாங்க. ஓகே, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறேன், வயர் கனெக்ஷன் கடையில தானே இந்த ஃபோன் இருக்கும். கரெக்ட். அப்பனா எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஃபோன்காரங்க, இந்த கடைக்காரங்க எடுத்து காதில் வச்சு ஹலோ யார் வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நான் இங்கேருந்து திரும்பி பேசிகிட்டு இருக்கேன் ஃபோனில் இந்தியாவிலேருந்து. அங்கே உங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு பால் கடை இருக்கும், பால் கடைக்கு மேலே ஒரு 3வது வீடு இருக்கும், அந்த வீட்டில் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படி கேட்போம். அவர் என்ன பண்ணுவார், சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசீவரை கீழே அப்படி வச்சுட்டு கட் பண்ண மாட்டார். வச்சுட்டு இங்கேருந்து யாரையா பசங்க போகிறாங்கன்னா ரமேஷ் இருந்தால் ரமேஷ் வர சொல்ப்பா, ஃபோன் வந்திருக்கு அப்படிம்பாங்க. அவர் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்படியே அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நாங்கள் காசு போட்டுகிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அப்புறம் வருவாங்க யாராவது ஒருத்தர் வந்து ரமேஷ் இல்லையாம்பா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சோ, அப்போ பேச முடியாது. புரியுதா? ஒருவேளை அவர் ரமேஷ் இருந்தாருன்னா வந்து என்கிட்ட பேசுவார் நேர்ல, ஃபோனில். சரியா? இப்படிதான் ஃபோன் பேசுறதுக்கு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. ஆமாம், வேஸ்ட். அப்படிதான் இருந்துச்சு அப்போ அது ரொம்ப வேஸ்ட். அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு லெட்டர்ஸே பரவாயில்லப்பா தாய். லெட்டர்னா எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதி போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் போடுவோம். இப்போல்லாம் நீங்கள் லெட்டர் போட்டிருக்கீங்களா? கிடையாதுல்ல. ஆனால் நாங்கள் ஸ்கூலில் எப்படி லெட்டர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க.